உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிட்டோம் அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் அப்படின்ற கட்சி தமிழ்நாட்டில் இருப்பதை மக்கள் மறந்துடுவாங்க. நாம வெளியில போயிட்டு விடுதலை சிறுத்தைகள் விசிகான்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற நிலையில தான் திருமாவளவன் அவர்கள் ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. நாங்க உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட முடியாது, கொள்கை இருந்தா தான் ஒரு கட்சி நிக்க முடியும். அப்ப கொள்கை இல்லாத கட்சி எப்படி தமிழ்நாட்டில் நிக்க முடியும்? ஆனா சீமானவர்கள் கட்சி ஆரம்பித்து கொள்கை பிடிப்போடு பயணிக்கிறதுனால தான் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைஞ்சு வந்துகிட்டே இருக்காங்க. ஆனா வைகோவுடைய பயணமும் சரி, அவர் செல்லக்கூடிய வழியும் சரி தவறான வழி அப்படிங்கிறதுனால தான் வைகோ அவர்கள் அரசியல் களத்துல தேர்தல் அரசியல்ல வெற்றி பெற முடியல அப்படின்னு சொல்லலாம். வாரிசு அரசியலை எதிர்த்து தான் வைகோ அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அதே மதிமுகவுக்கு அடுத்த கட்ட தலைவராக வந்திருக்கக்கூடியவர் யாரு? வைகோவுடைய மகன் தான். அப்ப வாரிசு அரசியலையும் வைகோ கையில் எடுத்துட்டாரு. அரசியல்ல ஒரு தலைவர் எப்படி எல்லாம் இருக்கக்கூடாது, எப்படி எல்லாம் அரசியல் செய்யக்கூடாது, இது போன்ற விஷயங்களை சம காலத்துல நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வைகோவுடைய அரசியல் பயணத்தை படிச்சா தெரிஞ்சுக்கலாம். நாடாளுமன்றத்தில் ஆக்ரோஷமாக பேசக்கூடியவர் நேரு காலகட்டத்திலேயே நேருவே பிரமிப்பாக பார்த்த ஒரு அரசியல்வாதி வைகோ அவர்கள். இப்படிப்பட்ட அரசியல்வாதி என்ன காரணத்துக்காக தேர்தல் அரசியல்ல வெற்றி பெற முடியல அப்படின்னா ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். திருமாவளவன் அவர்கள் சமீபத்தில் ஒரு பிரஸ் மீட்ல பார்த்தோம். அதுல வேங்கை வயல் குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் விசாரணை நடந்துட்டு இருக்கு, சீக்கிரம் கண்டுபிடிச்சிரும் இப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. இது ஒரு திமுக கழகத்தை சேர்ந்த ஒரு நிர்வாகியோட பதில் மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி தான் மற்ற கூட்டணி கட்சிகளும் செயல்பட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல மதிமுகவோட அவை தலைவர் அவர்கள் வைகோவுக்கு எழுதிய கடிதத்துல மதிமுகவை தாய் கழகமான திமுக கூட இணைச்சிருங்க அப்படின்னு ஒரு கடிதத்தை எழுதியிருக்காங்க. இது அரசியல் தளத்துல ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இது தொடர்பாக நம்மோடு பேச இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் நெல்லை சிவா. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ திடீர்னு மதிமுக தாய் கழகமான திமுக கூட இணைச்சிருங்க அப்படின்னு முக்கிய நிர்வாகியான அவை தலைவர் துரைசாமி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதற்கான காரணம் என்ன சார்? அதாவது மதிமுகவில் பார்த்தீங்கன்னா இப்போ உட்கட்சி தேர்தல்கள் நடந்துகிட்டு இருக்கு. நிர்வாகிகளை தேர்வு செய்யக்கூடிய உட்கட்சி தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா வைகோ அணி, துறை வைகோ அணி அப்படின்னு சொல்லி ரெண்டு அணி மாவட்டம் தோறும் செயல்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அதாவது துறை வைகோ மதிமுக கட்சியில மிகப்பெரிய அளவுல வரணும் அப்படின்னா தனக்கான ஒரு டீமை கட்டமைக்க வேண்டும் அப்படிங்கிற நிலையில துறை வைகோ செயல்பட்டு இருக்காங்க. இதன் மூலமாக வைகோவுடைய ஆதரவாளர்கள், அதாவது மதிமுக ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டத்தில் இருந்து தற்போதைய நிலை வரைக்கும் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் எல்லாம் ஓரம் கட்டப்பட்டு இருக்காங்க. இப்படியான ஒரு சூழ்நிலை தான் வைகோ கூட இத்தனை ஆண்டு காலம் பயணிச்சும் கட்சியும் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வைகோ அவர்கள் எடுத்துட்டு வரல. கட்சியும் பாத்தீங்கன்னா தமிழகத்துல திராவிட கட்சிகளுக்கு மாட்டாக வரும் அப்படின்னு சொல்லி உருவாக்கப்பட்ட மதிமுக காலப்போக்குல தேய்ந்து மிகப்பெரிய அளவுல ஒரு அதல பாதாளத்துல தான் மதிமுக விழுந்து கிடக்கிறது. அப்ப கட்சியும் ஒரு லெவலுக்கு எடுத்துட்டு வரல. அதன் பிறகு பாத்தீங்கன்னா கட்சியுடைய கொள்கைகளுக்கு எதிராக என்ன காரணத்துக்காக மதிமுக உருவாக்கப்பட்டதோ அந்த கொள்கைகள் எல்லாம் சிதைக்கப்பட்டு வாரிசு அரசியல் மதிமுக தலை தூக்கி இருக்கிறது. வாரிசு அரசியல் தலை தூக்கும் போது அதுல இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே பல பேர் வெளியேறிட்டாங்க. ஆனாலும் குறிப்பிட்ட ஒரு சில தலைவர்களை பொறுத்த வரைக்கும் சரி பரவாயில்ல, எல்லா கட்சியிலுமே வாரிசு அரசியல் இருக்கிறது, அதே போல மதிமுக வாரிசு அரசியல் இருந்தாலும் பரவாயில்ல, நாம கட்சியை ஒரு லெவலுக்கு எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பயணிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப துறை வைகோ அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த மூத்த தலைவர்களையும் ஓரம் கட்டக்கூடிய வேலையில செயல்பட்டு இருக்காங்க. இந்த அதிருப்தியும் விரக்தியின் காரணமாகத்தான் அவைத்தலைவர் துரைசாமி அவர்கள் இது போன்ற ஒரு கடிதத்தை பகிரங்கமாக எழுதியிருக்காங்க. அரசியல்ல ஒருத்தவங்க இருக்காங்கன்னா நேரடியா எதிர்க்கணும், இல்லைன்னா ஒரு அரவணைக்கிற மாதிரி நம்மளோட கரைஞ்சி போயிட செய்யணும். அந்த விஷயத்தை கலைஞரை விட ரொம்ப நுணுக்கமா ஸ்டாலின் அவர்கள் செயல்படுத்திட்டாரா இந்த திட்டத்துல? கண்டிப்பாக. அதாவது திமுகவுல இருந்து மதிமுக உடைந்து வெளியே சென்ற பிறகு கலைஞர் அவர்களை பொறுத்த வரைக்கும் மதிமுகவை இல்லாமல் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் தீவிரமாக செயல்பட்டாங்க. அதனாலதான் வைகோவுடைய அரசியல் பயணம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல வீழ்ச்சி பாதையில சென்றுகிட்டு இருந்துச்சு. ஆனா வைகோவுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்தினாலும் மதிமுக அப்படின்ற கட்சியை இல்லாமல் செய்ய கலைஞர் அவர்களால் முடியாத ஒரு சூழ்நிலையிலே இருந்துகிட்டு இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா வைகோ ஒரு ஸ்டெடியான டிசிஷன் எதுவுமே எடுக்காமல் அதிமுக திமுக மாறி மாறி யார் கட்சி இருக்கோ அந்த கட்சி கூட கூட்டணிக்கு செல்லக்கூடிய நிலையில இருந்துகிட்டு இருந்தாங்க. இப்படியான ஒரு பயணத்தில் இருக்கும்போதுதான் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய தலைவராக மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்த உடனே ஒரு முடிவை எடுக்கிறாங்க. என்ன முடிவு அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உதிரி கட்சிகள், அதாவது கூட்டணியில பயணிக்கக்கூடிய உதிரி கட்சிகளை இல்லாமல் செய்ய வேண்டும், அல்லது உதிரி கட்சிகளை திமுக உள்ளடக்க வேண்டும், திமுகவுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இந்த உதிரி கட்சிகள் எல்லாம் செயல்பட வேண்டும் அப்படின்னு முடிவெடுத்த அடிப்படையில் தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இது போன்ற சிறு கட்சிகள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவுறுத்தலை முன்வைக்கிறாங்க. கலைஞர் காலத்துல மதிமுக தங்களுடைய சொந்த சின்னத்துல தான்
சொந்த சின்னத்துல பம்பரம் சின்னத்துல போட்டிடுறாங்க. ஆனா மு.க. ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட வேண்டும் என்று வைக்கும் போதுதான் திருமாவளவன் அவர்கள் அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறாரு. உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிட்டோம் அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் அப்படிங்கிற கட்சி தமிழ்நாட்டில் இருப்பதை மக்கள் மறந்துடுவாங்க, நாம வெளியில போயிட்டு விடுதலை சிறுத்தைகள் விசிகான்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற நிலையில தான் திருமாவளவன் அவர்கள் ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. நாங்க உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட முடியாது, எங்க சொந்த சின்னத்துல போட்டியிடுவோம் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு ஒரு தொகுதியில சொந்த சின்னத்திலையும் இன்னொரு தொகுதியில உதயசூரியன் சின்னத்திலையும் போட்டிடுறாங்க. ஆனா வைகோ அவர்களை பொறுத்த வரைக்கும் மதிமுகவை வந்து கொண்டு அடகு வைத்து விட்டார் அப்படின்னு சொல்லி தான் மதிமுக காரங்களே வைகோக்கு எதிராக குரல் எழுப்பினாங்க. காரணம் உதயசூரியன் சின்னத்திலே தான் போட்டிட்டாங்க. இப்படியான ஒரு சூழல் தான் மதிமுக நிலவிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ திமுக தலைவர் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட மதிமுகவை காலப்போக்கில் திமுகவாக மாற்ற வேண்டும், மதிமுக அப்படிங்கிற கட்சியை இருக்கக்கூடாது அப்படிங்கிறத உறுதியாக இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த அடிப்படையில் தான் பாத்தீங்கன்னா மதிமுக இருந்து வெளியேறிய கட்சி உறுப்பினர்கள் எந்த கட்சியில் ஐக்கியமாக இருக்காங்க, அதிகமானவங்க திமுக தான் இருந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட திமுகவோடு தான் வைகோ அவர்கள் கூட்டணியை வச்சு உதயசூரியன் சின்னத்தில் போட்டிடுறாங்க. இப்போ மதிமுகவுக்கு அழிவு காலம் அப்படின்னு சொல்லி நாம எடுத்துக்கலாம். இல்ல சார், அவைத்தலைவர் துரைசாமி அந்த கடிதத்துல ஒரு ஆதங்கமா தான் சொல்லியிருக்காங்க, நீங்க தாய் கழகத்து கூட போய் இணைஞ்சிருங்க அப்படின்னு. ஆனா இது உண்மைதான் சரிதான்னு சொல்லிட்டு வைகோ உடனே தாய் கழகத்துல இணைச்சிடுவதற்கான வாய்ப்பு உண்டுங்களா? இல்ல, அவரை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் இல்லை அப்படின்னாலும் இப்ப கட்சி எந்த நிலைமையில சென்றுட்டு இருக்கு, கட்சியில 2 அணி அப்படிங்கிற லெவல்ல போயிட்டு இருக்கு. கட்சியிலேயே வந்து பாத்தீங்கன்னா பிரபலமான தலைவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு யாருமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு மல்லை சத்யா ஒருவர் தான் இருக்கிறான்னு நினைக்கிறேன். மற்ற தலைவர்கள் யாருமே நம்ம வெளியில தெரியாதவங்க தான் இருந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சியில இப்போ வந்து அணி 2 அணி அப்படின்னா ஏற்கனவே ஒண்ணுமில்லாத கட்சியில 2 அணி அப்படின்னா அந்த கட்சி எந்த நிலைக்கு சொல்லும்? அதாவது இப்படியான பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் இப்படியான பிரச்சனைகள் தலை தூக்கும் போது வைகோ கூட பயணித்த மேலும் இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்களும் மதிமுக விட்டு வெளியேறுவாங்க, திமுகவில் ஐக்கியமாகுவாங்க. கட்சியில தலைவர்களே இல்லாமல் துறை வைகோ மட்டும் எப்படி கட்சியை நடத்த முடியும்? அப்ப மதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி தமிழகத்துல எதிர்காலத்துல பயணித்தாலும் அல்லது திமுகவில் ஐக்கியமானாலும் ரெண்டுமே ஒண்ணுதான். பயணிச்சாலும் மதிமுக கட்சி தமிழ்நாட்டில் இருக்குதா அப்படிங்கிறது இல்லாத ஒரு சூழல் தான் பயணிக்கும். செந்தில் பாலாஜி அவர்கள் வருகைக்கு அப்புறம் திமுகவும் கொங்கு மண்டலத்துல ஒரு பெரிய ஆளுமையா மாறிட்டு வந்து வராங்க. இந்த சூழல்ல மதிமுகவுக்கும் அங்க ஒரு ஓட் பேங்க் இருக்கு. ஒருவேளை திமுக மதிமுக ஒன்று இணைஞ்சிட்டாங்கன்னா கொங்கு மண்டலம் திமுகவோட கோட்டையா அசைக்க முடியும். ஒரு காலத்தில் அதிமுகவோட கோட்டையாக இருந்தது, அதே மாதிரி திமுகவோட கோட்டையாக மாறிடுமா? கண்டிப்பா கொங்கு மண்டலத்துல மு.க. ஸ்டாலின் அவர்கள் தனி கவனம் செலுத்தி வந்துகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இந்த அடிப்படையில் தான் மதிமுக வைகோவை பொறுத்த வரைக்கும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம கூட பயணிச்சிருக்காரு. திடீர்னு அவர் முடிவை மாத்திட்டு எங்கேயாச்சும் ஓடிடக்கூடாது, மதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாஜக பக்கம் அல்லது வந்து அதிமுக பக்கம் ஜம்ப் ஆகிடக்கூடாது. அப்போ மதிமுகவை தங்களுடைய கட்சிக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற நிலையில தான் இருந்துட்டு இருக்காங்க. அப்படி மதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக இருக்கக்கூடிய பெருவாரியான தொண்டர்கள் திமுக பக்கம் வந்த பிறகு திமுகவுக்கு வந்து கொங்கு மண்டலத்தில் ஒரு வலிமை கிடைச்சு விட்டது அப்படின்னு சொல்லலாம். இப்ப இருக்கக்கூடிய தலைவர்களும் அதாவது மதிமுக இணைக்கப்பட்டாலும் அல்லது மதிமுக இருக்கக்கூடிய அடுத்த தலைவர்களை வந்து திமுக தட்டி தூக்கி தங்கள் பக்கம் கொண்டு வந்தாலும் கொங்கு மண்டலத்தில் திமுக வலுப்பெறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இல்ல சார், ஒரு வைகோவை பத்தி எல்லாருக்குமே நன்கா தெரியும். ஒரு சிறந்த பேச்சாளர், 4 முறை மாநிலங்களவை உறுப்பினராக இருந்திருக்காங்க, 2 முறை மக்களவை உறுப்பினராக ஒரு பெரிய தலைவர்னு தெரியும். ஆனா அரசியல் அவரால் ஜெயிக்கவே முடியல. அவருக்கு பின்னாடி வந்த சீமான், அவர் பேசக்கூடிய தமிழ் தேசியம் பேசக்கூடிய சீமான் அவர்கள் அரசியல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா வைகோ அவர்கள் அரசியல் வாழ்க்கையில ஏன் அது இல்ல? இல்ல, வைகோ அவர்களை பொறுத்த வரைக்கும் கட்சி ஆரம்பிக்கும் போது திமுகவில் இருந்து 1993ஆம் ஆண்டு கொலைப்பழி சுமத்தப்பட்டு வெளியேறி 94ஆம் ஆண்டுல கட்சி ஆரம்பிக்கும் போது தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக அடுத்த முதலமைச்சராக வருவார் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்கப்பட்டது. அந்த அளவுக்கு ஒரு ஆக்ரோஷமான அதிரடியான தலைவராக இருந்தாங்க. ஆனா வைகோவுடைய பயணமும் சரி, அவர் செல்லக்கூடிய வழியும் சரி தவறான வழி அப்படிங்கிறதுனால வைகோ அவர்களால் அரசியல் களத்தில் தேர்தல் அரசியல்ல வெற்றி பெற முடியல அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 94ல வைகோ அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் 1997ஆம் ஆண்டு தான் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறி மம்தா பானர்ஜி அவர்கள் வெஸ்ட் பெங்கால்ல கட்சி ஆரம்பிக்கிறாங்க. ஆனா 97ல ஆரம்பிக்கப்பட்ட கட்சி 14 ஆண்டுகள் கடந்த நிலையில மம்தா பானர்ஜியை பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் பெங்காலுடைய முதலமைச்சராக வர்றாங்க. அதன் பிறகு தொடர்ச்சியாக 3 முறை வெற்றி பெற்று வெஸ்ட் பெங்கால்ல ஆட்சியில் அரியணையில தொடர்ச்சியாக இருந்துட்டு இருக்காங்க. அப்போ மம்தா பானர்ஜி அவர்கள் வெஸ்ட் பெங்கால்ல வெற்றி பெற்று இப்படி தொடர்ச்சியாக வரும்போது, ஆனா மம்தா பானர்ஜிக்கு முந்தைய நிலையில 3 ஆண்டுகள் முந்தைய நிலையில மதிமுக கட்சியை தோற்றுவிக்கிறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் ஆக்ரோஷமாக பேசக்கூடியவர், நேரு காலகட்டத்திலேயே நேருவே பிரமிப்பாக பார்த்த ஒரு அரசியல்வாதி வைகோ அவர்கள். இப்படிப்பட்ட அரசியல்வாதி என்ன காரணத்துக்காக தேர்தல் அரசியல்ல வெற்றி பெற முடியல அப்படின்னா அவருடைய பயணமும் சரி, அவருடைய பாதையும் சரி, அவருடைய கொள்கையும் சரி எதுவுமே கிடையாது. கொள்கை இருந்தா தான் ஒரு கட்சி நிக்க முடியும். அப்ப கொள்கை இல்லாத கட்சி எப்படி தமிழ்நாட்டில் நிக்க முடியும்? வாரிசு அரசியலை எதிர்த்து தான் வைகோ அவர்கள் கட்சி
கட்சி ஆரம்பிக்கிறாங்க. கலைஞர் கருணாநிதி அவர்கள் மு.க. ஸ்டாலின் அவர்களை முன்னிலைப்படுத்துகிறார் அப்படிங்கிற கோஷத்தை முன்வைத்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அதே மதிமுகவுக்கு அடுத்த கட்ட தலைவராக வந்திருக்கக்கூடியவர் யாரு? வைகோவுடைய மகன் தான். அப்ப வாரிசு அரசியலையும் வைகோ கையில் எடுத்துட்டாரு. தமிழ் தேசியம் அப்படிங்கிற கொள்கையில மிக தீவிரமாக பிடிப்பாக இருந்த தலைவர் வைகோ அவர்கள். ஆனா இலங்கையில இறுதி யுத்தம் நடந்தப்போ வைகோ எந்த கூட்டணியில இருந்தாரு, யாருக்கு ஆதரவாக இருந்தாரு, என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம், இலங்கை தமிழக எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அப்ப எந்த ஒரு கொள்கை கோட்பாடு இல்லாத ஒரு தலைவர், ஒரு கட்சி தமிழ்நாட்டில் நிக்க முடியாது. தமிழ்நாடு மட்டுமல்ல, எந்த ஒரு அரசியல் களத்திலையுமே நிக்க முடியாது. நான் முன்வைக்கக்கூடியது என்னன்னா, யாராச்சும் அரசியலுக்கு வர வேண்டும், அரசியல்ல காலடி வைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக வைக்கக்கூடிய அரசியல் பயணத்தை கண்டிப்பாக படிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய வேண்டுகோள். அரசியல் வாழ்க்கைக்கு வைகோ அவர்கள் ஒரு தவறான உதாரணம் அப்படிங்கிற மாதிரி நீங்க வெளிப்படுத்துறீங்க. இந்த அளவுக்கு வெளிப்படையாக அவர் குற்றம் சாட்டுவதற்கு என்ன காரணம்? இல்ல, வைகோ அவர்களுடைய அரசியல் பயணம் தான். நான் என்ன காரணத்துக்காக இதை தெரிவிச்சேன் அப்படின்னா, அரசியல்ல ஒரு தலைவர் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, எப்படியெல்லாம் அரசியல் செய்யக்கூடாது, கொள்கை கோட்பாடுகள் இல்லாமல் அரசியல்ல பயணம் செய்தால் எது போன்ற முடிவுகள் ஏற்படும், இது போன்ற விஷயங்களை சமகாலத்துல நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வைகோவுடைய அரசியல் பயணத்தை படிச்சா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா வைகோ அவர்கள் முழுக்க முழுக்க அவருடைய தவறான பயணம், தவறான கொள்கை கோட்பாடுகள் இல்லை, இந்த அடிப்படையில் தான் வைகோ அவர்கள் விழுந்திருக்காங்க. இல்ல, வைகோக்கு இருக்கக்கூடிய திறமைக்கு வைகோ மிகப்பெரிய அளவுல இருக்கணும். அதாவது வைகோ கூட அரசியல்ல பயணி நாம் தமிழர் சீமான் அவர்கள். ஆனா சீமான் அவர்கள் கட்சி ஆரம்பித்து கொள்கை பிடிப்போடு பயணிக்கிறதுனால தான் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைஞ்சு வந்துகிட்டே இருக்காங்க. இந்த நாம் தமிழர் சீமானை பார்த்து தான் திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், பாஜக போன்ற கட்சிகள் கூட அச்சம் கொள்றாங்க. எதிர்காலத்தில் நமக்கு போட்டியா நாம் தமிழர் சீமான் வந்து விடுவார் அப்படின்னு சொல்லி அச்சத்தில் இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் வைகோ அவர்களுடைய கட்சி என்ன காரணத்துக்காக வீழ்ச்சியை சந்திச்சிச்சு அப்படின்னா அவருடைய தவறான அணுகுமுறை, தவறான செயல்பாடுகள் தான். சார், இப்போ எடப்பாடி அவர்கள் டெல்லி போனப்போ கூட இந்த கொங்கு மண்டலம் பத்தி பெருசாக பேசப்பட்டது. அங்க நம்ம டாமினேட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டதுன்னு சொல்றாங்க. இப்போ வைகோ அவர்கள் திமுகவுல இணைஞ்சதுக்கு அப்புறம் இது ஏடிஎம்கே, பாஜக போன்ற கட்சிகளுக்கு ஒரு பின்னடைவை தருமா கொங்கு மண்டலத்தில்? கண்டிப்பா. ஏன்னா மதிமுகவுக்கு பாத்தீங்கன்னா பெரியார் மண் அப்படிங்கிற அடிப்படையில ஈரோடு, திருப்பூர் போன்ற மாவட்டங்கள்ல தனிச்செல்வாக்கு அந்த மாவட்டங்கள்ல இருந்துகிட்டு இருக்கு. அந்த தொகுதியில தான் நாடாளுமன்ற தேர்தலில் மதிமுக கேட்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பெரியார் மண் அப்படிங்கிறதுல மதிமுகவுக்கு சொந்தம் இருக்குன்னு கூட சொல்லலாம். கடந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில கூட ஈவி.கே. இளங்கோவன் பெரியாரை முன்னிலைப்படுத்தி பெரியாருடைய பேரன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி பெற்றாங்க. இதற்கு மதிமுகவுடைய பங்களிப்பு முக்கியமானது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. இப்படிப்பட்ட மதிமுக திமுகவில் ஐக்கியமாவது கொங்கு மண்டலத்தில் திமுகவுடைய வாக்கு வங்கியை அதிகரிக்க செய்யும். இது பாஜக, அதிமுக போன்றவர்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும். அதே நேரத்தில் தான் இந்த கொங்கு மண்டலத்தை டார்கெட் பண்ணி தான் பாஜகவும் அதிமுகவும் தீவிரமாக களமாடிக்கிட்டு இருக்காங்க. இதைத்தான் கடந்த வீடியோவிலே நாம பேசியிருக்கோம். சார், இந்த விஷயத்துல துரை வைகோ அவர்களுடைய அரசியல் பயணம் வைகோ அவர்களோட ரொம்ப பெட்டரா இருக்குமா? எப்படி சார் இருக்கும்? அதாவது துரை வைகோ அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ அவர் கையில் எடுத்திருக்கக்கூடிய ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பார்வையில தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடந்த காலத்துல கையில் எடுத்த ஃபார்முலாவை தான் கையில் எடுத்திருக்காங்க. அதாவது கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்தப்ப கட்சியை மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி தீவிரமா செயல்பட்டாங்க. அதுக்கு தனிப்பட்ட முறையில் ஸ்கெட்ச் போட்டு செயல்பட்டாங்க. ஆனா மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அரசியல் பயணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஆண்டுகள் கிடையாது, ஆரம்ப கால கட்டத்தில் திமுக அடிப்படை உறுப்பினராக இணைந்து இளைஞர் அணி தலைவராகி, சட்டமன்ற உறுப்பினராகி, சென்னை மாநகராட்சியுடைய மேயராகி, அமைச்சராகி, துணை முதலமைச்சராகி, இப்படி அவருடைய பயணம் நீண்ட பயணம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த ஃபார்முலாவை தான் துரை வைக்கவும் கையில் எடுக்கிறாங்க மதிமுகவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவதற்கு. மதிமுக அப்படிங்கிற கட்சியே தேஞ்சு போய் கிடக்கு. அது தமிழ்நாட்டில் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாது, மறந்துட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு கட்சியில ரெண்டு அணி அப்படிங்கிற பிளவை உருவாக்குவது, கட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி துரை வைகோ அவர்கள் செயல்படக்கூடிய நிகழ்வை பொறுத்த வரைக்கும் மதிமுகவை மேலும் அதல பாதாளத்தில் தள்ளும். மதிமுக அப்படிங்கிற கட்சி இல்லாத ஒரு சூழ்நிலையை தான் உருவாக்கும். இது துரை வைக்கோடைய அரசியல் பயணத்துக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி என்பதுதான் என்னுடைய பார்வை. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி.